Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதலாம் ஓய்வு நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடியிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அதி முக்கியமான காரியத்தை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நம் நெருங்கிய நண்பர்கள் போல இருக்கும் நம் கேரள மாநிலத்திலே வயநாடு என்ற இடத்திலே நடந்த இந்த பேரழிவு, இயற்கையின் சீற்றத்தினால், நிலச்சரிவினால் பல குடும்பங்கள் மண்ணோடு புதைந்திருக்கிறார். இதை குறித்து நாம் மிகவும் வருத்தம் அடைய வேண்டும். அவர்களுக்காக மனபாரமோடு ஜெபிக்க வேண்டும். உறவுகளை இழந்தவர்கள் பலர், ஆனால் மண்ணோடு சொந்தமாகினவர் அநேகர். பல பேர் அங்கு உதவிகளுக்கு சென்றாலும் இன்னும் மீட்கப்பட முடியவில்லை. இன்னும் மீட்பு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் செய்திகளிலே பார்த்திருப்போம். நம் ஊழியத்தின் சார்பாக நம்ம அந்த பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நாங்கள் போக இருக்கிறோம். அதனால் உங்களால் முடிந்த நிதி உதவிகளை இந்த ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு நீங்கள் நன்கொடைகளாக கொடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டிக்கிறோம். இதையெல்லாம் ஒன்று திரட்டி அங்கு முகாமிலே, இந்த பாதுகாப்பு முகாமில் இருப்பவர்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை, அதாவது உடையாக இருந்தாலும் சரி, ஏன்னா வீடோடு எல்லாமே அழிந்து விட்டது. அப்போது அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, உடைகள், ஆடைகள் நீங்கள் பயன்படுத்தாமல் வைத்திருப்பீர்கள்ல, அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்து எங்ககிட்ட நீங்கள் கொடுக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் விரைந்து செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் அழைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கு நான் சென்று பல உதவிகளை, இந்த ஊழியத்தின் சார்பாக என்னால் முடிந்த உதவிகளை, உங்களால் முடிந்த உதவிகளை எல்லாம் எடுத்து அவர்களுக்கு கொண்டு சேர்க்குமாறு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த காரியத்தை குறித்து நாம் மிகவும் மனபாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நம் அன்பு சகோதர சகோதரிகள் அவர்கள் உறவினர்களை இழந்து திக்கற்று தனியாக நிற்கும் இந்த முகாமிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் மக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக நாம் மன்றாடணும். ஸ்தோத்திர கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் இந்த வயநாடு அந்த ஊரில் ஏற்பட்ட இந்த பேரழிவிலிருந்து அப்பா நீர் ஒரு உதவி கரத்தை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். பல அரசாங்கம் மூலியமாகவும் ஆறுதல் தெரிவிக்கிறார்கள். அதையும் நாங்கள் கண்டோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆனாலும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீர் உதவி கரம் நீட்டும் ஆண்டவர். உமது பாதுகாத்தும் ஆண்டவர். இனி அந்த மாநிலத்திலே எந்த ஒரு இழப்புக்கும் நேரிடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவர். அப்பா, தேசத்துக்காக மன்றாடுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் மிகுதியாக காணப்படும் என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். அப்பா, இந்த கேரளாவில் இருக்கும் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உறவுகளை இழந்து, வீடையும் இழந்து, எத்தனை சொத்து பத்துகளை எல்லாம் பெற்று அந்த வீடை கட்டி அழகு பார்த்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் அது இழந்தவர்களாக இருக்கிறார்கள். நீர் அவர்களை பலப்படுத்தும். இன்னும் உதவிகரம் நீட்டும் அநேக உள்ளங்களை ஒன்று திரட்டி நீர் கொண்டு வாருமார்கள். துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு கூட இதன் காரணமாக நீர் எங்கள் மீது அன்பு வைத்த அடிச்சுவடுகளை நாங்களும் பின்பற்ற வேண்டும். பாதிக்கப்பட்ட இடத்திற்கு இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக அங்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நீர் எங்களுக்கு வழியும் சூழ்நிலையும் உருவாக்குமாறு ஜெபிக்கின்றதா துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் முதல்ல நடவடிக்கை எடுத்து ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் சபைக்கு சென்று கடவுளோட வார்த்தை கேட்கிறோம், யூடியூப் மூலியமாக கடவுளோட வார்த்தை கேட்கிறோம். இப்படிப்பட்ட காரணங்கள் சூழ்நிலையில் வரும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு நம்மளால் முடிந்த பாதுகாப்பையும் உதவிகளையும் செய்ய வேண்டும் என்பது
நம் ஆன்மாவிலே கடவுளை நேசிக்கிறோமா, உண்மையாக நேசித்தால் நாம் மனதிலே அது தூண்டுதல் ஏற்படும். அந்த மாதிரியான தூண்டுதல் உங்களுக்கும் ஏற்படுமாறு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் இந்த ஓய்வு நாளிலே சிந்திக்க இருக்கிற தலைப்பு விசுவாசம் ஒரு அருமையான அன்பளிப்பு. கடவுள் மீது நாம் விசுவாசம் வைப்பதனால தான் இன்றைக்கு கூட நாம் ஜெபித்தது காரணம் அதுதான். கடவுள் மீது விசுவாசத்தை நாம் எப்படியாக வெளிப்படுத்துவது? அந்த வெளிப்படுத்துறது காரணம்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது. எதையாவது எதிர்பார்த்து உதவி செய்கிறது விசுவாசமாக முடியுமா? இல்லை. யாரென்று தெரியாத நபருக்கு செய்யும் உதவிதான் நம் நித்திய தகப்பன் மனமகிழ்ச்சி அடைவார். அவர் மீது நாம் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறோம் என்று அப்படி செய்துதான் நாம் விசுவாசத்தை பலப்படுத்த முடியும். என்னுடைய கூட பிறந்த சகோதரருக்கோ இல்லை என்னுடைய உறவினருக்கு நான் உதவி செய்கிறதுனால அது பெரும் மகிழ்ச்சியாக அமையாது. யாருன்னு தெரியாத ஒரு நபருக்காக நாம் மனம் பாரப்பட்டு அவர்களுக்காக உதவி செய்தால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். விசுவாசம் என்பது இன்றைக்கு ஒரு அருமையான அன்பளிப்பாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை எத்தனை பேர் நம்ம பாதுகாத்து வருகிறோம்? ஒருவேளை நாம் ஒரு காய்கறிகளோ பழமோ வாங்குகிறோம், அதை நாம் பாதுகாப்பாக ஃப்ரிட்ஜில் அந்த இதில் வச்சாதான் கெட்டு போகாமல் இருக்கும். அதுபோல தான் விசுவாசத்தை வைத்திருப்பதனால் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து இந்த விசுவாசத்தில் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது இருக்கிற விசுவாசமும் 10-15 வருட காலம் கடந்த பிறகும் அதே விசுவாசம் இருந்தால் அது ஆகாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் காலம் கடந்து செல்லாது, நீங்கள் இன்னும் சிறு குழந்தைகளாகவே இருக்கிறீர்களே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குணம். அந்த குணம் யார் இடத்துல இருக்கிறதுன்னா அவங்க கண்டிப்பாக சகிப்புத்தன்மையில் இருக்கும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா அவருடைய சக்தினால் உண்டாகும் குணமாக அது காணப்படும். விசுவாசம் இருந்தால் மலைப்போல் பிரச்சனைகளையும் ஒன்று இல்லாமல் போய்விடும். விசுவாசம் இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனைக்கும் நம்ம கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். விசுவாசத்தை குறித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்த வார்த்தையின் பரிசுத்த வேதாகமத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதை தான் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போகும் என்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்று இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, விசுவாசம் இருந்தால் என்ன ஆகும்? விசுவாசம் இருந்தால் என்ன ஆகும்? பிரச்சனை போகும். இந்த வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தை இருந்தா நம்ம ஒரு மலையை பார்த்து நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா விலகிடுமா? அதாவது விசுவாசத்துக்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது என்று சொல்லுகிறார். கடுகளவு சும்மா நீ விசுவாசமா 100% இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்க மாட்டார். யாருமே எதிர்பார்க்க மாட்டாரு. கடுகளவு விசுவாசம் தான். அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தாலே என்ன சக்தி உண்டு? மலையை பேர்ந்து போ அப்படின்னு சொன்னா அது பேர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, அப்போது சிறிய அளவு விசுவாசம் இருப்பவர்களை நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஐயோ, நமக்கு கொஞ்சம் தானே விசுவாசம் இருக்கு. எப்படி ஊழியர்களாக போதகர்கள் அவர்களை எல்லாம் பார்க்கும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ, அவர் மாதிரிலாம் விசுவாசம்லாம் நமக்கு வராதுப்பா. கிடையாது. எல்லோரையும் விசுவாசமாக இருக்க முடியும். அதை சபை நடத்தும் போதகராக இருந்தாலும் சரி, சபைக்கு வரும் விசுவாசியாக இருந்தாலும் சரி, எல்லோரும் விசுவாசத்தை காட்ட முடியும். இதுல நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே நான் ஒரு ஊழியன் என்று நினைத்து கொண்டே தான் எடுத்தேன். அதனால்தான் ஆண்டவர் என்னை மிகுதியாக ஆசீர்வதித்து இவ்வளோ அவருடைய ஜீவனல் வார்த்தைகளை அன்பளிப்பாக கொடுத்து என்னை விசுவாசத்தில் தேடி கொண்டு வந்து 10 வருட காலம் உபத்திர காலமாக இருந்து அதையும் கடந்து இப்போது ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதை நாம் 3 கேள்விகளோடு நாம் சிந்திக்கிறோம்.
விசுவாசம் என்றால் என்ன? பைபிள் இருக்கிற உண்மைகள் மதிப்பது ஏன் முக்கியம்? இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் அதை முக்கியம் நினைக்கணும்? அப்போது மூன்றாவது கேள்வி, விசுவாசத்தை நாம் எப்படி பலப்படுத்திக் கொள்ளலாம்? சரி, எனக்கு விசுவாசம் குறைஞ்சிருக்கு பிரதர், நீங்கள் விசுவாசத்தில் தேறி வரணும்னா என்ன பண்ணணும்? அதை பற்றி எதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு தான் இந்த காணொளி தொகுப்பு. எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே அநேக பேர் இருந்தார். சரி, இப்போ விசுவாசம்னா என்றால் என்ன? முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுப்போம். எல்லாரும் விசுவாசம் சொல்கிறாங்க. விசுவாசம்னா என்ன பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விசுவாசம் என்பது பைபிளில் இருக்கும் உண்மைகளை நம்புவது அல்லது அதை ஏற்றுக்கொள்வது மட்டுமே விசுவாசம் கிடையாது. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பைபிளை நான் நம்புகிறேன் பிரதர், எனக்கு விசுவாசம் இருக்கு, அதனால் விசுவாசம் ஆகாது. அதை ஏற்றுக்கொள்ளும் மட்டுமே விசுவாசம் அல்ல. அப்படி பைபிளில் இருக்கிறதுலாம் உண்மை, அதாவது கடவுள் இருக்குதுன்னு பேய்களுக்கு கூட தெரியும். அப்படி ஏன் அது அலரடிச்சு ஓடுது? நாம் இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அந்த தீய சக்திகள்லாம் ஓடுது? தீய சக்திகளுக்கு தெரியும் ஆண்டவருக்கு வல்லமை உண்டுன்னு. அப்போ விசுவாசம்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது எதிர்பார்க்கும் காரியங்கள் நிச்சயம் நடக்கும் என்று நினைப்பது விசுவாசம். அது எதிர்பார்க்கும் காரியங்கள். ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த இயற்கை வளங்கள்லாம் அருமையாக இருக்குது, ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் ஆண்டவர் நம் தமிழ்நாட்டை செட்டையிலே மறைத்து கொள்வார் என்று நாம் விசுவாசிக்கிறது தான். எதிர்பார்க்கும் காரியங்கள் நிச்சயம் நடக்கும். எப்படி? ரெண்டு விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, இப்போது உள்ள உபத்திர காலத்திலே நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது. ரெண்டாவது, எதிர்பார்க்கும் காரியமாக சொல்லப்படுகிறது இங்கே கடவுளுடைய அரசாங்கம். கடவுளுடைய அரசாங்கத்தில் இப்படிப்பட்ட இழப்புகள்லாம் இருக்காது. எப்படி? இப்படிப்பட்ட இழப்புகள் இருக்காது. இயற்கை சீற்றம் வராது. ஏன்னா இயற்கையை நாம் கரெக்டாக பயன்படுத்துவோம், மரங்களை வெட்ட மாட்டோம். ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்த இது ஒரு வகையான விசுவாசம். இரண்டாம் வகையான விசுவாசம் வந்து பார்க்க முடியாத காரியங்களை நிஜமானவை என்பதற்கு அத்தாட்சியாக பார்ப்பது. அதாவது கடவுளுடைய அரசாங்கம் இப்போ நமக்கு தெரியாது. அந்த கடவுளுடைய அரசாங்கம் எப்படி வருது, எப்படி நியாய தீர்ப்பு நடக்க போகுது, யார் யார் இப்போ பரலோகத்துக்கு போவாங்க, யார் யார் நித்திய வாழ்வாங்க, யார் யார் பாதாளத்தில் உழுக போகிறாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் இது நடக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இது ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு. அதை தான் நீங்கள் எப்படி 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்போது நாம் இரண்டாம் கேள்விகளுக்கு வரும். இப்போ விசுவாசம் என்றால் என்ன தெரிந்து போச்சு இல்லையா? எல்லாருக்குமே விசுவாசம் தான் என்னது? பார்க்காததுக்கு வைக்கிறதும் விசுவாசம். அதே போல எதிர்பார்ப்பது நிச்சயமாக நடக்குமே. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கு இந்த ஊழியத்துக்காக எத்தனையோ ஜெபங்களை நான் ஏறெடுக்கிறேன். கடவுள் கண்டிப்பாக இந்த ஊழியத்தை ஒரு பெரிய ஒரு நிலையில கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால் அது ஒரு வகையான விசுவாசம். கடவுளுடைய அரசாங்கம் வரை என்னோட ஊழியத்தை நேர்த்தியாக அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே வழி நடத்த வேண்டும் என்று நான் நினைப்பேன் என்றால் அது இன்னொரு வகையான விசுவாசம். ரெண்டு விசுவாசம் இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அடுத்தது பைபிளில் இருக்கும் உண்மைகளை நாம் ஏன் மதிக்க வேண்டும்? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். முதல்ல இருக்கு, கடவுள் வந்து இருக்கிறாரு. சரி, கடவுள் இருந்தாருன்னா ஏன் இப்படி இந்த இழப்புல வரணும்? இந்த பூமியில ஏன் இந்த மாதிரியான இழப்புகள் வரணும் அப்படி? ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் செய்தால் அதில் ஒரு நன்மை இருக்கும். தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அப்போது ஒரு தீமை நடக்குது என்றால் அதுல ஒரு நன்மையும் இருக்கிறது. அதற்காக இந்த கேரள மாநிலத்தில் நடந்த இந்த இயற்கை பேரழிவு நன்மை என்று சொல்லவில்லை. அதன் மூலியமாக இனி அனைவரும் ஒழித்துக் கொள்வோம். இயற்கையை பாழாக்கக்கூடாது, இயற்கையை சீரழிக்கக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்வோம். அதற்காக தான் இந்த ஒரு பாடம். விசுவாசம் நமக்கு இருப்பது உண்மைதான்.
நமக்கு இல்லைன்னு சொல்லலை, யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை. கடவுளை நேசிக்கிற அநேக மக்களுக்கும் விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அதை வளர்த்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ விசுவாசம் இருக்குது, இன்னும் இந்த விசுவாசத்தில் இன்னும் அடுத்தடுத்த லெவலில் இருக்குது. இப்போது கல்வி படிப்பில் கூட என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு எனக்கு 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்புறம் காலேஜ். அப்போ கல்வி படிப்புக்கு இவ்வளோ தகுதி படிப்புகள் இருக்கிறது. இப்போ அதுபோல தானே விசுவாசமும் ஒரு படிகள் தான். அதில் நான் வாசல்லையே இருந்துட்டு என்ன சொல்கிறோம், நான் விசுவாசமாக இருக்கேன். அதனால தான் கடும் உபத்திரங்கள் வரும்பொழுது நாம் அஞ்சி ஓடி வருவோம். அதுதான் கஷ்ட காலத்தில், கடைசி காலத்தில் யார் என்னோடு நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லிக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதை குறித்து நாம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எப்படி? எல்லா மனுஷனும் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும். சத்தியத்தை அறிகிற அறிவு. இப்போ நம்ம சத்தியத்தை வாசிக்கிறதுனால நமக்கு அறிவு உள்ளவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த வசனங்களெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றதுனால அறிவுன்னு சொல்ல முடியாது. அதை அடைய வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும். அடைய வேண்டும்னா அது மனசில் பதிஞ்சு அந்த சத்தியமானது நம் ஆன்மாவை ஊடுருவி அந்த ஆன்மாவிலே சத்தியமும் ஆன்மாவும் ஒன்றாக இணைந்து பிணைந்து கடைசியாக அவங்க முடிவு பரியந்தம் வரைக்கும் இரத்த சாட்சியாக மறைப்பதற்கும் இருப்பார்கள். அதை தான் சத்தியத்தின் ஆழமான வேராக இருக்கும். கடவுள் எதுக்காக இந்த விசுவாசத்தை வைக்கிறாரு? முடிவு பரியந்தம் வந்தாலும் எத்தனையோ புனிதர்களை நாம் பார்த்துருக்கிறோம். அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அவர்கள் சந்தோஷமாக, ஒருவேளை இதே கேரளா மாநிலத்தில் இருக்கிற இந்த வடநாடுல நம்ம இருந்து அது அழியிற இடத்துல நம்ம இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தொண்டகான துணியக்கான பஸ் ஏறி தமிழ்நாட்டுக்கு வந்துருப்போம். கரெக்டா? நிறைய பேர் ஆமாம் பாதுகாப்பான இடத்துக்கு வர வேண்டியது தான். ஒருவேளை இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அழிவு வருது, என்ன பண்ண முடியும்? எனக்கு பிரியமானவர்களே, எதற்காகவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த விசுவாசத்தை பலப்படுத்தும் போது தான் அந்த ஆபத்துகளிலிருந்து நம்மளால் மீண்டு வருவதற்கு கடவுள் நமக்கு பலனை தருவார். அப்போ விசுவாசம் மட்டும் போதாது, ஒருவர் இதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். வெறும் வாய் வார்த்தையில மட்டும் இருக்காதீங்க, அதை நீங்க செயல கொண்டு வாங்க என்று யார் சொல்றாங்க? பவுல் சொல்றாரு. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். ஒரு இதயத்தில் விசுவாசிக்கும் போது கடவுளுக்கு முன்னால் நீதிமான்களாக காணப்படுவார்கள். எப்படி? விசுவாசித்தால் தான் நீதிமான்களாக மாற முடியும். நீதிமான்கள் உடனே நன்மைகளை செய்வதனால் நாம் நீதிமான்கள் ஆகிவிட முடியாது. இல்லை 4 பேருக்கு நான் உதவி செஞ்சேன் நான் நீதிமான் என்று ஆகிவிட முடியாது. இதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது கடவுளுக்கு முன்னால் நீதிமானாக காணப்படுவான். தன்னுடைய வாயினால் அறிக்கை செய்யும் போது அவன் மீட்பு பெறுகிறான். ஃபர்ஸ்ட் அவன் விசுவாசிக்கிறான், அதனால கடவுள் நீதிமானாகிறாரு. என்ன? தன்னோட வாயினால் அதை அறிக்கை செய்கிறான், மற்றவர்களுக்கு அறிக்கை செய்கிறான். நான் விசுவாசமாக இருக்கிறேன், எனக்கு கடவுள் இப்படி உதவி செஞ்சாரு, இப்படி ஆசீர்வதிச்சாரு என்று சொல்றதுனால அவன் என்ன செய்யறான்? மீட்பு பெறுகிறான். பைபிளை நம்புவது மட்டுமல்லாமல் அதை மதிக்கவும் வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, எத்தனை பேரோட வீட்டில் இந்த பரிசுத்த வேதாகமம் தூசி இல்லாமல் இருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் போனால் முதல்ல வேற எதுவும் பார்க்க மாட்டேன். பைபிள் எப்படி வச்சுருக்காங்க, ஆண்டவருடைய ஒரு ஜெபத்துக்காக இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்களா, கடவுளுக்காக இடத்த ஒதுக்கி வச்சுருக்காங்களா, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு முதல்ல அதை தான் நான் பார்ப்பேன். ஒரு சைடில் பைபிள் கிழிஞ்சிருக்கும், அது படித்து கிளி. ஆனால் கடவுளோட ஜீவனோட வார்த்தை அது. அந்த வார்த்தைக்கு பெற்றுக்கொள்வதற்காக நிறைய பேர் இரத்த சாட்சியாக மறித்து இருக்கிறார்கள். ஆனால் அதை நாம் உதாசீனப்படுத்தும் போது, அதை நாம் தூசி மாதிரி இப்படி வச்சிருக்கும் போது கடவுள் மிகவும் வேதனைப்படுகிறார்.
இதைதான் அவருக்கு மிகுந்த காயங்களை ஏற்படுத்துகிறோம். ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் காயப்பட்டார். மறுபடியுமாக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தும் இன்னும் அவர்களை இயேசுவை நாம் காயப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை சுத்தமாக, அவர் வச்சிருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்து, அதை பயந்து, தமக்கு பயந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்களுடைய இருக்கிற இடம் அந்த பரிசுத்தாகமா பைபிள் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி வைங்க. டஸ்ட்டு போகிறது சகஜம்தான், ஆனால் டஸ்ட்டாக இருக்கக்கூடாது. நம்ம டஸ்ட்டாக இருக்கனால தான் அவர் டஸ்டானார். அலையிலியா சோதற்கத்தான் நம்ம டஸ்ட்டாக இருக்கிறோம். நம்மளுடைய டஸ்ட்டை போக்குறதுக்காக தான் ஆண்டவர் தூசியாக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு, நொறுக்கப்பட்டு, முள்கிரீடம் அணிந்து இவ்வளோலாம் காயப்பட்டார். எனக்கு பிரியமானவர்களே, இதில் நம்ம பைபிளில் இருந்து ஒரு உதாரணத்தை நம்ம எடுக்க போகிறோம். ரொம்ப பிரபலமான உதாரணம் தான் தாவீது. ஏன் தாவீது பற்றி நாம் அடிக்கடி கற்றுக்கொள்கிறோம்? தாவீதை பற்றி நம்ம அவர்கிட்டருந்து நம்ம முன்மாதிரியை கடைப்பிடிக்கணும்னா, இன்னும் தாவீது பற்றி நம்ம 3 புக்கு போட்டாலும் பார்த்தாரு. எப்படி 3 புக்கு, ஒவ்வொரு புக்கும் 300 பக்கம், நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. அவர் ஆண்டவரை எவ்வளவாக நேசித்தார், மற்றவர்கள் எத்தனை பேர் அவர்களை தாவீது ஒதுக்கினார் எப்படின்னு நம்ம தெரிந்து கொண்டு, அவர்கள் தாவீது கஷ்டப்படும் போது நடந்த சம்பவம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ரொம்பவும் மன வைராக்கியத்தோடு இருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, தாவீது உறுதியான விசுவாசத்தை பற்றி இருந்தார். அதனால் தான் அவரால் எல்லாமே ஜெயிக்க முடிந்தது. தாவீதின் விசுவாச முயற்சிகளை நாம் சிலதை நாம் சிந்திப்போம். அவர்கிட்ட இருந்த முதல் விசுவாசம், ஆழமாக யோசித்து பார்த்தார். எப்படி ஒரு கஷ்டம் வரும்போது ஆழமாக யோசித்து பார்த்தார். 2வது நன்றியோடு இருந்தார். அதாவது கடவுள்கிட்ட ஜெபித்தாரு, தேவைகளை கடவுள் அருளினார், அதை நன்றியோடு கூட இருந்தார். நன்றியோடு கடைசி வரைக்கும். கடவுளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே போல மனிதர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மனுஷன் தானே, கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். முதல்ல நீங்கள் கடவுளை நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு உதவி செய்யும் சகோதரர்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்யும் சகோதரிகளுக்கு முதலே நன்றி சொல்லுங்கள். அப்போதுதான் பரலோகத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதல்ல யாருக்கு சொல்லணும்? உதவி யார் மூலியமாக வந்திருக்கிறது? கடவுள் அனுப்பிய அந்த மனிதர் மூலியமாக தான். கடவுள் என்று தனியாக ஒரு உருவமாக ஒரு வல்லமையாக செய்யவில்லை. அவர் வருவதற்கு பதிலாக தான் ஏதோ ஒரு மனிதரை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். அதை தான் தாவீது நன்றியோடு இருந்தார். வழிபாட்டு கூடாரத்தில் மற்ற இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து ஆண்டவரை வணங்கினார். அப்படி தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவர் எங்கே இருந்தார்? வழிபாட்டு கூடாரத்தில் மற்ற இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து இருந்தார். அப்புறம் அடுத்ததாக என்ன செய்தார்? ஜெபம் செய்தார். அவர் எங்கெங்கெல்லாம் இடறினாரோ, எங்கெல்லாம் தடுமாற்றம் அவருக்கு உண்டானதோ அங்கெல்லாம் அவர் ஜெபித்தார். கடைசியாக கடவுள் தனக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டார். இதெல்லாம் இத்தனை விசுவாசத்தையெல்லாம் வைத்திருந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய அன்பான நண்பன்றார், மகன்றார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுள் தனக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டார். கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஒருவேளை ஆண்டவர் ஆசைப்பட்டார். அது எப்பேற்பட்ட பாக்கியம்! அப்படிதான் எனக்கு இப்போ கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. புதிய ஊழியத்தை செய்கிறதுக்கு அவர் தான். நான் சொல்வேன் அடிக்கடி, புதிய ஊழியத்தோடைய தலைவர் நான் இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் தலைவர். இந்த புதிய சுவிசேஷ ஊழியத்தின் தலைவர் நம் விண்ணக அரசாங்கத்தை அரசாளும் ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தான் தலைவர் என்று நான் சொல்லி இந்த ஊழியத்தை நடத்தி வந்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இதை சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மற்றும் 13ஆம் வசனத்தை வாசித்தோம். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே
கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். ஆமென். தாவீது என்ன சொல்றாரு? நான் விசுவாசியா இருந்தால் நான் கெட்டு போயிருப்பான்வரே. நான் விசுவாசித்ததுனால நீங்க என்ன கனம் பண்ணீங்க, என்னுடைய கடந்த துயரங்கள்ல இருந்து என்னை மீட்டெடுத்தீங்க அப்படின்னு தாவீது கடவுளை குறித்து ஒரு சாட்சியை கூறுகிறார். என் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு நல்லது செய்வார் என்று விசுவாசம் மட்டும் இல்லை என்றால் என் கதி என்ன ஆயிருக்கும்? அததான் அது 13ஆம் வசனத்துல சொல்றாரு தாவீது. நான் உங்களை விசுவாசியாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் மடிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. உம்மை நம்பினேன், இப்போது நான் உயிர் பிழைத்திருக்கிறேன். உம்மை நம்பினேன், பிழைசிறைகளை வீழ்த்தினேன். உம்மை நம்பினேன், கோலியாத்தை வீழ்த்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போதிலிருந்து அந்த சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது விசுவாசம் அப்படியே இருந்தது. அது ஒரு இது கூட குறையல. அப்படியே ஐஸ் கட்டி குறையிற மாதிரி குறையல விசுவாசம். அப்படி கற்பாறை போல இருந்தது. கடைசி வரைக்கும் அவர் நிலைத்திருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலே இதை குறித்து நாம் சிந்தித்ததிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலி தொகுப்பை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிற செயலுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கடவுள் மீது நீங்கள் எப்படியாக அனுபவித்திருக்கிறீர்கள் என்று இந்த யூடியூப்பை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு இதுன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சீங்கன்னா கடவுள் மீது எத்தனை பேர் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த காணொலி தொகுப்பு நான் போடுகிறேன் என்றால் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதனாலே நீங்கள் பார்க்கும்போது தயவுசெய்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தொடர்ந்து கடவுளுடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்கு சென்றெட்டுவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நான் வைத்திருக்கிறேன். முக்கியமாக இந்த கேரள மாநிலத்து வயநாடுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு இந்த விசுவாச தலைப்பை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சோதன் கதாவை துதிக்கிறோம் எங்கள் அண்மை நேசரே. அப்பா, வயநாட்டில் நீ இந்த பட்ட அழிவிலிருந்து அநேக மக்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் அந்த வேலை முடியவில்லை. துரிதமாக செய்வதற்கு அப்பா முகாமிலே அவர்கள் எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவையான உதவிகளை அநேக மக்கள் திரண்டு பெரிய பெரிய லட்சாதிபதிகளால் பண வசதி படைத்தவர்கள் எல்லோரும் விரைந்து வந்து இந்த மாநிலத்திலே இந்த சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய அவர்கள் மனதாக இருக்கிறது. தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அவர்கள் கடினம் நீ தயவை உண்டாக்கினீர்கள், அதற்காக நன்றி அப்பா. அப்போ அந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் மூலியமாக கூட உமது தேவ வல்லமையின் அக்கினியினாலே அப்பா நாங்களும் உதவி செய்ய நாங்கள் மனதாக இருக்கிறோம், நாங்கள் வாஞ்சியாக இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த புதிய ஏதேன் ஊழியத்தின் சார்பாக அங்கேயும் போய் என்னுடைய சார்பிலே நான் ஏதாவது ஒரு உதவி செய்ய நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரே, சோதற்கத்தாவை துதிக்கிறோம்ப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த விசுவாசம் என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்த அனைத்து விஷயங்களும் அவர்கள் தியானித்து அவர்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வயலோ உள்ள விசுவாசம் செத்த விசுவாசம் என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் கடைபிடிக்காமல் முடிவு பரியந்தம் வரைக்கும் நாங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்து உமது நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். சோதற்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Now you are watching New Eden TV.